அதிவீர ராமபாண்டியன் சார், இந்த 2026 வித்தியாசமான தேர்தல் எக்கச்சக்கமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். புதிய கட்சி வந்தது, அவங்க வாக்கு வங்கி பிரிச்சாங்க, இவங்க வாக்கு வங்கி பிரிச்சாங்க, எல்லாமே நிறைய அலசி ஆராயறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி களம் ரொம்பவே பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது அரசியல் களம். ஏன் இந்த ஆச்சரியம் இந்த தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கணும்? நிச்சயமா சார். இப்போது எல்லாரும் நீங்கள் சொன்னது மாதிரி சமூக வலைத்தளங்கள் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் வாயிலாக தேர்தல் ரிசல்ட்டு ஓட்டை தேடினோம்னா அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பூத்தில் இருந்து அங்கே யார் யார் வாக்களித்தார்கள், வாக்களித்த விகிதம் எப்படி இருந்தது, வாக்களித்தவர்கள் பொதுவாக பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் நான் எதுக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் புதிதாக ஓட்டு போட்டவர்கள், ஒரு பரவசத்தில் ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்களா நாங்கள் ஓட்டு போட்டோம்னு சொல்லுவாங்க. அதை அதிக அளவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவற்றிலும் சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எஸ்ஐஆர் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் எத்தனை ஐடி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம், எத்தனை ஐடியிலேருந்து போஸ்ட் போடலாம். அப்படி இது அப்படி அதை கொண்டாடுகிற மனநிலையில் புதிதாக வாக்களித்தவர்கள் இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு களம் குழம்பி போச்சு, என்ன இது வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோமே ஒழிய, யதார்த்தமாக ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து தொடர்ந்து நாம் அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதாவது 4 அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள்னா எப்பயும் போல் அதிமுக, திமுக, அதற்கு பிறகு விஜயா, நாம் தமிழரா அப்படிங்கிற அந்த இயல்பான பேட்டர்ன் தான் இருக்கே ஒழிய, அதை இவ்வளோ பெரிய பூதாகாரம் சொல்லி இது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னா, ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா அந்த மணப்பெண்ணும் அந்த மணமகனும் டான்ஸ்லாம் ஆடுவாங்க இப்போ. ஆனால் கல்யாணம் ஆன யாராவது டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஆனால் எண்ணிக்கையில் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாத்தையும் தீர்மானிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பெண்ணின் பெற்றோரும் ஆணின் பெற்றோரும் கூட ரொம்ப அமைதியாக போவாங்க. ஆனால் அந்த தம்பதிகள் கொண்டாடுவது மாதிரி இது சில கொண்டாட்டம் தானே ஒழிய, பெரும்பான்மை ஆட்சியை தீர்மானிக்கிற வாக்குகள், இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஒரு வாக்காளரிடம் வந்துவிட்டால் அந்த ஆட்சியை யாரால் அமைக்க முடியும், அல்லது இந்த ஆட்சியை இப்போது இருக்கிற ஆட்சியை எந்த கூட்டணியால் இல்லை எந்த கட்சியால் நீக்கிவிட்டு ஆட்சி அரியணையில் ஏற முடியும் என்பதில் மிக தெளிவாக இருந்து போடக்கூடியதான் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள். இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் முதல் முறை வாக்குகளையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அந்த குழப்பத்திலாம் நிறைய பேர் இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி இருக்கு, இதனால இப்படி போட்டாங்க, தவறான இன்டர்பிரிட்டேஷன். அது உணர்ச்சி பூர்வம் தான். அதை இப்போ ஒரு அடர்த்தியா ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு மிகவும் அடர்த்தியா அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டேட்டிஸ்டிக்கலா நம்ம பாக்குறோம்னு வைங்களேன், அரித்மெட்டிக்கா ஆன்டி இன்குமென்சி வாக்குகள் அது 2ஆக பிரிஞ்சுது அப்படின்னா அது ஆளும் அரசுக்கு, ஆளுங்கட்சிக்கு சாதகமா போயிரும் அப்படின்னு நாங்க கணிக்கிறோம். கடந்த ஆட்சிகள்லாம் அப்படித்தான் இருந்து அப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆமா, அது அப்படி சொல்றாங்க இல்லையா? இப்போ சார் இதுல புதிதாக 25 லட்சம் வாக்குகள் ஆண்டுக்கு 1 லட்சம் கூட குறைய இப்படி வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு +2 படித்து விட்டு அந்த வயதை அடைகிறவங்க, புதிதாக சேர்க்கப்படக்கூடிய மாணவர்கள் இவங்களாம் வருவாங்க. அப்போ அந்த வாக்குகள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமானா அதில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. எப்படின்னா, இயல்பாகவே இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் சிறு குழப்பத்தோடு இருக்கிறவங்க, அடுத்து 2 கட்சியும் தான் மாற்றி ஆண்டுட்டு இருக்கு, அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா, அப்படி போட்டால் அந்த வாக்கு என்ன ஆகுங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுட்டு மறுபடியும் ரெகுலர் பேட்டர்ன் வருவாங்க. ஆனால் அதற்கு முன்னால இந்த மாதிரி ஒரு வேவரிங் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நம்ம இப்ப அதிமுக குடும்பம், திமுக குடும்பம் அப்படின்னு இல்லாம அந்த ரொட்டேஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன்முயற்சி, ஒரு பயிற்சி மாதிரி தான் இது எல்லா தேர்தலும் நடக்குது. அது அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக சித்தரிக்கப்பட்டு ஒரு 10 to 12% வாக்குகள் எப்போதும் இருக்கும். அவங்க புதிதாக வரக்கூடிய 8% நாம் தமிழர் எடுக்கிறதாக இருக்கட்டும், இப்போ வரப்போற கட்சிகளும் அதை தான் ஷேர் பண்ண முடியுமே ஒழிய, அரசியல் வயப்படுத்தப்பட்ட ஏற்கனவே வாக்களித்து இந்த வாக்குங்களுடைய கன்சாலிடேஷன்ங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கு, கடந்த ஆண்டு மனசுல நாம ஒண்ணு நினைச்சிட்டு ஆசையை நினைத்து ஓட்டு போட்டோம்னா அது வருமா, அல்லது பெரும்பான்மை மக்கள் எதை விரும்புகிறார்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், எங்க வாக்களிச்சா அந்த ஆட்சி மாற்றம் நிகழும், அப்படி
அந்த ஒரு நிலை இருக்கும். இப்போ நம்ம அதை ரெண்டையும் இவங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் இது ஏதோ ஒரு வித்தியாசமான தேர்தல், இந்த தேர்தலுக்குள்ள அப்படி இருக்கு, பூதம் இருக்கு, அது ஒளிஞ்சிருக்கு, அது ஓப்பன் பண்ணாதான் தெரியும். இது எல்லா தேர்தலையும் இது இருக்கும் சார். முதல் முறை வாக்களித்தவர்கள் அவர்களுடைய அந்த வாக்கிங் பேட்டர்ன், கன்சாலிடேஷன், இது மக்கள் மனநிலை, இது வந்து வயது வித்தியாசம் இல்லாத எல்லாருக்குள்ளும் ஓர் உணர்வு வரணும், அதுதான் வெற்றியை கொடுக்கும். அப்படி வாக்களிக்கிற எல்லோருமே நம்மிடம் வந்து கலந்துரையாடுவதில்லை. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவர்களுடைய நண்பரை தாண்டி பெரிய அளவில் அரசியலை குறித்து விமர்சனம் செய்வதில்லை, டிஸ்கஸ் பண்றதில்லை. கடந்த முறை அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே தான் இல்லை, யதார்த்தம் தான் சார். உங்ககிட்ட புதிதாக ஒரு பேனா கொடுத்தா நீங்க சரியாக எழுத பழகிறதுக்கு ஒரு சில ட்ரையல் வேணும் இல்லையா? அது மாதிரி அந்த விஷயம் இருக்கு. யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இது வருஷம் எல்லா இடத்துலயும் இருக்கு சார். அது நீங்க புதுசா சொல்றது. அப்படி வாக்களித்தவர்கள் எல்லாம் ஒரு சினிமா கவர்ச்சியோட அதை எடுத்து வெளியே போடுறோம், ஒரே யூனிஃபார்ம்ல நாங்க வந்து உங்களோட பாயிண்ட்க்கே வரேன். இப்ப 20-25 லட்சம் புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து நாங்க மாற்றுக்கு யோசிக்கிறோம், எங்களுக்கு இந்த அரசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? மாற்று யோசிக்கிறோம்னு ஒரு நீங்க அது ஒவ்வொரு வருஷமும் அது கண்டிப்பா. ஆனா மாற்று வேணும், இந்த அரசு எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருக்குல்ல, கண்டிப்பா அதுல ஏதாவது பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே, அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இல்ல அதுதான் சொல்றேன் சார். நீங்க இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டால் இந்த ஆட்சியை யாரால் மாற்ற முடியுங்கிற இடத்துக்கு போகக்கூடிய தெளிவுள்ளவர்கள் தான் அப்படி யோசிப்பாங்க. அதான் புது தலைமுறைக்கும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ முதல் முறை வாக்காளர்களே இப்போ நம்ம இளைஞர்கள் பாசறைன்னா அதிமுகவில் நிர்வாகிகளாகவே நிறைய பேர் இருக்காங்க. அதனால 25 லட்சம் பேரும் அப்படி இருப்பாங்களான்னா இல்லை. அதுலேயும் ஒரு அரசியல் வயப்படுத்தப்பட்டு அரசியலுக்குள் என்ட்ரி ஆன இளைஞர்களும் இருக்காங்க முதல் தலைமுறையில். இப்போ முதல் தலைமுறை 18 வயசு தான் இருக்கணும்னு இல்லை, 23-24 வயசு வரைக்கும் முதல் தலைமுறை முதல் வாக்காளர். அப்போ அந்த வாக்காளர்களுக்குள்ள நம்ம கட்சியில் நிறைய நிர்வாகிகளாகவே இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அந்த பார்வை இதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சொல்ற இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு முழுக்க இதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அந்த பாதிப்பை யாரால் நீக்க முடியும், இந்த ஆட்சி அகற்றினால் இந்த கட்சியால் தான் அதை அகற்ற முடியுங்கிற அந்த தெளிவு உள்ளவர்கள் தான் அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்காளர்கள். ஓட்டு போடுறதுக்கும் இளைஞர்கள் இருக்காங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு அப்படி மதிப்பிட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய நீங்க சொல்ற அந்த நடுநிலை வாக்காளர்கள், ஏன்னா திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு, அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி, அதுக்குள்ள நான் போகல. அதை தாண்டி இருக்கிற இந்த நடுநிலை வாக்குகள்ல திமுகவுக்கு நம்ம வேணாம், போன தடவை நான் திமுகவுக்கு போட்டேன், ஆனா இந்த தடவை நான் வேற போடுறேன், இல்லை எங்களுக்கு மாற்று வேணும்னு யோசிக்கிறவங்க அதிகமா இருந்திருக்காங்களோ, அரசுக்கு எதிரான மனநிலையில அதிகமா இருந்ததால தான் இங்க ஓட்டுப்பதிவு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? நிச்சயமா சார். அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கு. ஏன்னா எல்லா தரப்புலையும் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்ததிலிருந்து அதை நிறைவேற்றாமல் போனதிலிருந்து, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்வி கடன் ரத்துனா மாணவர் சமுதாயம் டோட்டலாக மாணவர் சமுதாயம் நான் சொல்றது முடித்த மாணவர்கள், அடுத்து இப்போ வேலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருப்பவர்கள் அதை நோக்கி பல கனவுகளை கண்டிருக்கலாம், அது ஒரு நல்ல வாக்குறுதியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அதை அவங்க இந்த 5 ஆண்டுகளில் செலுத்தாத போது அப்போ இதற்கு அடுத்து வருகிற மாணவர்களும் இது வந்து ஒரு பொய் வாக்குறுதி அப்படி இந்த ஆட்சிக்கான எதிரான மனநிலை. இப்போ பெண்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லைங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கு. இப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொரு செக்டாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. அப்படி ஒவ்வொரு செக்டாரையும் நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறது எல்லா தரப்புலையும் ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல இருக்கு. அது வந்து இந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சதுக்கு அது ஒரு காரணம். அதை வந்து நாம வந்து முதல் தலைமுறை வாக்கு தான் அது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அப்படி வாக்களித்தவர்கள் வெளியே சொல்றது இல்ல, Facebookல வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம எதையும் நம்பிக்கை கூடாது. சரி பார்க்கலாம், நான் திரும்ப வரேன். இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் அதிமுக ரொம்ப ஒரு ஜோஷா இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம்? பொதுச் செயலாளராகட்டும், அதிமுக கட்சிக்காரர்களாகட்டும், என்ன ரீசன் சார்? இதுவரை நம்ம தேர்தல் களத்தில் அரசியல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதிமுக காரர்களுக்கு, விழுந்த வாக்குகளுடைய பேட்டர்ன் என்ன மனநிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இன்க்ளூடிங் நம்ம குளத்தூர் தொகுதியிலிருந்து கூட பாசிட்டிவ் ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு.
அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாரும் அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒன்று உதாரணத்துக்கு சென்னையில் அதிகமான வாக்குகள் இவங்க விஜய் எடுக்கிறார் திமுக ஓட்டுன்னா அது உண்மை. ஏன்னா நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நின்ற அந்த குளத்தூர் தொகுதியை பாருங்க, ஸ்டாலின் இருமுறை வென்றால் கூட அதிமுக ஓட்டு வங்கி அப்படி ரீட்டைன் ஆகும். அவங்களுக்குன்னு இருக்கிற அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படி இப்படி நமக்கு பெருசா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மனமாற்றம் அங்க பண்ண முடியல. அப்ப இந்த இடத்துல நீங்க சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை இவர் எய்ம் பண்ணி தான் விஜய் நிக்கிறாருங்கிறது அவர் தேர்ந்தெடுத்த 2 தொகுதிகளை பார்த்தாலே தெரியும். 2 தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த வாக்காளர்கள் ஒரு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த எய்ம்ல இருந்து அவர் யார் ஓட்டை எடுக்கணுங்கிற முனைப்பு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ சென்னையில் அவர் இதுவரை யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்களோ அது எல்லாம் திமுக வாக்குகளாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவினுடைய இயல்பான வாக்குகளை வாங்கினாலே பெரிய வெற்றியை நம்ம பெற முடியும். ஏன்னா இப்போ டி நகர்ல வெறும் 135 சொன்ன கதையை இங்க நம்ம பூர்த்தி பார்த்தா ஈஸியா தெரியும். ஏன்னா டி நகர்ல வெறும் 135 ஓட்டுல தானே சார் சத்யா அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு. அப்போ அமமுக வாங்கின ஓட்டு சேர்த்தா அப்பவே ஜெயிச்சிருக்கோம். ஆனா இப்ப அமமுக கூட இருக்கு. விஜய் ஏற்கனவே திமுக வாக்குகளை பிரிக்கிறாரு. இப்ப இப்படி பார்க்கும்போது சென்னையிலேயே இவ்வளவு பாசிட்டிவ் சைன் இருந்தா சவுத்துல கொங்குல மத்தியில இதெல்லாம் பாருங்க. இன்னொன்னு சென்னையில 10 லட்சம் வாக்குகள் அதிகம் அப்படின்னு சொன்னாலே நீங்க நாம அதிமுகவுக்கும் திமுகமான வாக்கு இந்த ஆட்சி இப்ப மாற்றமே வந்து 1,83,000 வாக்குகள்ல தான். அப்ப இந்த 10 லட்சம் வாக்குகள் அதிகரிப்புங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அதிமுகவோட வெற்றியோட சைன் அதுக்குள்ள மறைமுகமா ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அவரே சொன்னார் வெறும் 16 லட்சம் தான் புது வாக்காளர்கள்னு. அப்ப புதுசா ஸ்டேட்டஸ் போட்டவங்க வாக்கு நான் கூட 25 லட்சம் சொன்னேன், அவர் இல்லங்க 16 அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட மகிழ்ச்சிக்காக காரணம் குளத்தூர்ல அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றேன்.